நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், தம்பி உதயநிதி எங்கே உயர்ந்து நிற்கிறார் என்றால், பெரியார் இந்த மண்ணிலே வலம் வந்த போது ஜனசங்கத்துக்கு ஒரு எம்பி கூட இல்லை நாடாளுமன்றத்தில். அன்றைக்கு ஜனசங்கம் என்றால் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி. ஆர்எஸ்எஸ் ஒரு எம்பி கூட இல்லை. பெரியார் இந்த மண்ணிலே சுற்றி வந்தார், மதத்தை எதிர்த்தார். அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார், மதத்தை எதிர்த்தோம், சாதி ஒழிய வேண்டும் என்று விரும்பினோம். அப்போது ஜனசங்கத்துக்கு 2 எம்பி. கலைஞர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார், 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். பட் அவர்களோட சேர்ந்து அந்த ஆட்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தோம். ராமர் கோயில் கட்டாத, காஷ்மீருக்கு அதிகாரத்தை எடுக்காத, பொது சிவில் சட்டம் கொண்டு வராத, என்னோடு வருவதாக இருந்தால் உன் மதவாதத்தை கட்டி மூட்டையில வை, அப்போதுதான் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி வேறு விதமாக கட்டி போட்டார் வாஜ்பாயை, அத்வானியை. தத்துவம் அப்படியே இருந்தது. இன்றைக்கு தருதலைகள் ஆட்சி டெல்லியிலே நடக்கிறது. எப்படியாவது இந்து மதத்தை அடையாளமாக கொண்ட ஒரு அரசாங்கத்தை கட்டமைக்க வேண்டும். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலித் மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் இந்த மண்ணில் 2ஆம் தர குடிமகளாக ஆக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு அரசாங்கம் அங்கே இருக்கிறது.